சம்பவம் சரியான சம்பவம். காப்பி ரைட் கொடுத்துருவாங்களே. நம்ம பைக் வேறு இன்ஜின் சிம்பிள் எரியுதுங்க. பசங்கள்டெல்லாம் ஒரு சின்ன மீட்டிங் போட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நாங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி வந்துட்டாங்க. இதுவரையும் மேகமலைன்ற போர்டு எங்கேயுமே பார்க்கல. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படிங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வந்துட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளம்பியாச்சு. 2 மாதமும் இந்த பின்னாடி வர ஒருத்தனால தான் உழப்பிட்டாங்க. நான் போக போக நான் என் முகரையெல்லாம் காமிக்கிறேன். நம்ம ஷார்ப்பாக 7 o'clock கிளம்பலான்ற பிளானுங்க. இப்போ என்ன டைம் 8 o'clock மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 160 கிலோமீட்டருங்க மேகமலை. 2 R15, ஒரு 150, ஒரு 220, மொத்தம் 4 பைக்கில் போகிறவங்க 8 பேர். ஐயோ, இவங்களை கிளப்புறக்குலாம் நான் படாத பாடுபட்டுட்டேன். இப்போ என்ன பிளானுன்னா, ஒரு பிளான் இல்லை, மேகமலை போகணும், அவ்வளோதான் பிளானு. ட்ரிப்பெல்லாம் 0 பண்ணலாங்க. ஏன்னா நைட்டு தான் ஆயில் மாற்றினேன். நைட்டு ஆயில் மாற்றிட்டு மற்ற வேலையில் மொத்தம் 3 பைக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்மளாவே ஓன் சர்வீஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு ஒருத்தன் மெக்கானிக்கு, அவனை வச்சு நம்மளே எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஒரு 12 o'clock வந்து படுத்து 5:30 எந்திரிச்சிட்டிங்க. ட்ரிப்பு போனோம்னாவே தூக்கம் வர மாட்டுது. சன்ரைஸ் செம்மையாகிட்டு இருக்குங்க. ஆயிடுச்சு ஆல்ரெடி. 8 மணிக்கு சன்ரைஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சிரமமானா. ரைட் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதாங்க. 17 கிலோமீட்டர் ஜஸ்ட் மிஸ். சம்பவம் சரியான சம்பவம். கார்காரங்க சடனாக பாட்டாங்க முன்னாடி போயிட்டு இருந்தவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த பைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் கொடுத்துருந்த இன்னைக்கு அந்த கார்காரன் அவங்கள கொடுத்துருந்துருப்பாருங்க. மதுரை தல்லாவளத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது ஜஸ்ட் மிஸ்ஸு. இதை ரெக்கார்டிங் பண்ணலைங்க. நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். என்னத்தை இங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு நம்ம அங்கிட்டு போய் கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஐயோ, எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கால போயிட்டேன். அப்படி வந்துருச்சு. அப்படி நிப்பாட்டிட்டாங்க. நான் டக்குன்னு இப்படி ரைட்டை கட் பண்ணிட்டேங்க. நான் சரி இந்த லிவர் கார்டு இது இடிச்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பார்த்து மட்டும் தயவுசெய்து சேஃபாக போய்க்கிருங்க. காலையிலே சரியான டிராஃபிக்குங்க. இதனால தான் இவங்களை வேகமாக கிளம்புங்கடான்ற கேட்க மாட்டாங்க. இதில் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க, போயிட்டு வெள்ளம் வந்துடலாமா மேகமலை போயிட்டு, எனக்கு வேகமாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டாங்க. 8 மணிக்கு கிளம்புனா எப்படா வேகமாக வர முடியுமா? நாங்கள் என்ன மதுரை சென்டரில் தான் இருக்கோம். இன்னும் மதுரை தாண்டறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். அது என்ன டிராஃபிக்கில் இருந்துச்சா ஒன்றும் பண்ண முடியும். அங்கிட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் பாலம் இருக்குது, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும். அந்த காரில் வந்துட்டு இது பேர் என்ன, ஐயோ, அந்த ரிம்மில் ஒரு பிளாஸ்டிக்கில் வரலாங்க அலுமினியம் பெயிண்ட் அடிச்சு, அது லூஸாக இருக்குது. அது இது கலண்டு விழுந்துருமோன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சைடு லூஸாக இருக்குது, அந்த சைடு லூஸாக இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த அண்ணன்ட்டி சொல்லிட்டோம், அண்ணே அந்த மாதிரி லூஸாக இருக்குண்ணே அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. நீ நம்ம தேனி சைடு வந்தாவே தனியாக தெரிஞ்சிருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நெல் போட்டிருக்காங்கன்னு. அவ்வளோதான், அறுவடை டயத்தில் இருக்குது. தேனி காத்தோட தேனை தெளிச்சாலே அப்படியே ஒரு சாங்கை போட்டு நீட்டாக போனால் காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்களே. உண்மையிலே ஆனால் தேனின்னு எடுத்துக்கிட்டால் விவசாயம் தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம மதுரையை விட அதிகமான விவசாயம் இங்கே தாங்க நடக்குது. மதுரையிலே இந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் தேனி அளவுக்குலாம் மதுரையில் விவசாயம் பண்ண மாட்டாங்க. பூரா கட்டடமாக கட்டி வச்சிடுறாங்க, ஃபேக்ட்ரி கட்டி வச்சிடுறாங்க. நம்ம பைக் வேறு இன்ஜின் சிம்பிள் எரியுதுங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணி பைக் எடுத்துகிட்டு வரேன், இந்த மாதிரி இன்ஜின் சிம்பிள் எரியுது. நம்ம என்ன பண்ணுறது, பார்த்துக்குறோம். அடடா, என்ன அழகு, என்ன அழகு. ஏன்னா தேனியை நம்ம ரீச் பண்ணலைங்க. அதுக்கு முன்னாடி செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. நான் என்னமோ ஏதோ நினச்சேன், சரி என்னத்தை இந்த டைம்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஏன்னா நம்ம சைடு ஃபுல்லாகவே மழை பெய்யாமல் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க செடி இதெல்லாம். இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம ரைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோலுங்க. எனக்கு 3ஆம் நம்பர் தானே பிடிக்கும், அதனால் இதில் போகண்டா.
ஃபஸ்ட்டு டோல்னு இல்லை, இது டோலே கிடையாது. ஆக்சுவலாக இந்த லைனில் இந்த ஒரு டோல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே யூசேஜில் இல்லைங்க, சும்மா கட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பாலம் எப்போ இருந்து ஒர்க்கிங் ஓடிட்டுருக்கு. இந்த பாலம்லாம் போட்டாங்கன்னா டென்ஷன்லாம் போயிடலாங்க. இந்த பாலம் ரொம்ப வருஷமாக போட்டுக்கிருக்காங்கடா. இந்த பாலமா? ஆமாம். பாலம் போடுற பொழைக்க வேணாமா? இவன் வந்துட்டானா இல்லையா? இல்லடா, அவங்க தான் மேப்பு போட்டு வர்றான், எனக்கு தெரியாதுல்ல. அதனால தான் அவங்களை முன்னாடி போட்டேன். நீ என்ன பண்ற? லொக்கேஷன் போடு. நீ ஏடா லொக்கேஷன் போடுறது கழுகுற? ஏன் ரீசார்ஜ் முடிஞ்சா? ட்ரெயின் ரீசார்ஜ் முடிஞ்சான்னு தான் கேட்டேன். அப்புறம் என்ன என்னடா அப்படி என்னடா உனக்கு டேட்டா காலியாக போகுது இதில்? உனக்கு மட்டும்தான்டா லொக்கேஷன் போகிறதுக்கு டேட்டா காலி ஆகுதுன்ற. ஆகாதுடா. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம்னா நான் இதிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் இது அருதி. அதுக்கப்புறம் அங்கிட்டு ரொம்ப லாங்கெலாம் நான் போனதே கிடையாது. அதனால் எப்படின்னு தெரில, பார்த்துக்குருவாங்க. ஆனால் உண்மையிலேயே தேனி சைடு போக அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். நம்ம உசிலம்பட்டி வந்தாச்சுங்க. எங்கேயாவது தேனி ஒரு 34 கிலோமீட்டர் நினைக்கிறேன். போர்டை சரியாக பார்க்கலங்க. தேனின்னு மட்டும்தான் பார்த்தேனே தவிர தேனி எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கேன் என்னன்னு தெரிலங்க. டைமும் ஒரு 8:45 ஆச்சு. நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்? 73ல் 50 மைனஸ் ஆச்சுன்னா இங்கிட்ட ஒரு 3 அங்கிட்ட ஒரு 2 70 60 58 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம்மா. அடப்பாவீங்களா, கரெக்டாக தான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். பசங்கள்டெல்லாம் ஒரு சின்ன மீட்டிங் போட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 98 கிலோமீட்டர் காமிக்குது. ரவுண்டாக 100 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. மேமலை நம்ம போயிட்டு ஆண்டிப்பட்டியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம்டா அப்படின்றாங்க. நான் என்ன பிளான் பண்ணால் டீயை போட்டுருவோம் மதுரையிலேயே, அப்புறம் அங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் லேட் ஆகிடுச்சா, ஒரே சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நம்ம போய் ஆண்டிப்பட்டியில் உட்காந்து சாப்பிட்ருவோம்ட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ வரைக்குமே 60 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் ஓகே தான். உண்மையிலேயே இங்கே நல்லா க்ரீன் ஏரியா இருக்குங்க. நான் தான் மதுரைக்குள்ளேயே கிடக்கிறனால பூரா இப்போ வெயில் அடித்து காஞ்சி போச்சுங்க. வறண்ட பூமி மாதிரி ஆகிட்டு வருது மதுரை. ஆனால் பாருங்கள் தேனி எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் அந்த எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. நான் மதுரை குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இந்த மாதிரி க்ரீனரி வந்துட்டு அங்களுக்கு கம்மியாகிட்டே போகுது. தண்ணி பஞ்சம் பூரா ஃபேக்ட்ரி பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வைக்கிறாங்க. அப்போ தண்ணிக்கு பஞ்சம் வரத்தான் செய்யும். சாகட்டும் மதுரைக்காரைங்க பூரா. நானும் அங்கே தான் இருக்கேன், நான் வெளியே இருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஆண்டிப்பட்டியில் வந்து சாப்பிட்டு இப்படி கிளம்பிட்டோங்க. டைம் 10 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் மேகமலை போய் இன்னும் 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பார்ப்போம் இன்னைக்கு எங்கெங்கே போகிறேன்னே தெரில. இப்படி சொதப்புறாங்க. போங்களா பைத்தியக்காரங்களா. அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு ஆண்டிப்பட்டியில் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பசங்க முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. நம்ம கேமரா வேறு திருதுப்புன்னு ஆன் ஆகலையா. நான் பதறிட்டு என்னடா கேமரா திருதுப்புன்னு ஆன் ஆகலை. என்ன பார்த்தா சார்ஜ் போட்டு எடுத்தேன் பேட்டரியை. ஆன் ஆகலை என்னோட எனக்கு அள்ளு விட்டுருச்சு.
அப்புறம் ரிட்டர்ன் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டேன். போனாச்சுங்க. கை இங்கேருந்து இன்னும் ஒரு 33 கிலோமீட்டர் இருக்குங்க மேகமலை என்ட்ரன்ஸ் வந்துட்டு. கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 10:15 ஆச்சு. ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இவங்க கொஞ்சம் வேகமாக கிளம்பியிருந்தாங்கன்னா வேகமாக போயிருக்கலாங்க. இவங்க டிலே பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு. இன்னொரு ஐ திங்க் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். ஒரு 1 ஹவரில் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாங்க என்ட்ரன்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஹில்ஸ் ரைடு தான். நாங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி வந்துட்டாங்க. இது வரையும் மேகமலைன்ற போர்டு எங்கேனுமே பார்க்கல. சரி இந்த சைடாச்சும் வந்துட்டு மேகமலைன்ற போர்டு இருக்கும் பார்த்தா வருஷ நாடுன்னு தான் போர்டு இருக்குது. மேகமலை போர்டவே காணோம்.